வணக்கம். இதே வீடியோல உடல் யோகத்துல 2ஆம் பார்ட்டு. இது சுயதீட்சை செல்ஃப் இனிஷியேஷன் பார்ட். இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் தெளிவுரை டிஸ்கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கறது இன்னும் தெளிவுபடுத்துக்காக தான் சொன்னா. அது தெளிவுரை டிஸ்கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இது சுயதீட்சை செல்ஃப் இனிஷியேஷன் பிராக்டிஸ்ன்றது வராது. சுயதீட்சைன்றது தீட்சை தான். நான் அதை பயிற்சி முறையில கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்களே உங்களுக்கு தீட்சை கொடுத்துக்கிறது எப்படி அப்படின்றத பத்தின ஒரு முன்னெடுப்பு. இது குருவோட அருகாமையில் நடக்கணும். இருந்தாலும் இதை நீங்க நம்மளே செஞ்சுக்கான ஒரு முறை பிராக்டிஸ் தான். இது பயிற்சி தெரிஞ்சவங்க, பயிற்சி இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சா இது ஐஎக்ஸைஸ் மாதிரியான ஒரு பயிற்சி. இதுவும் ஒரு நல்ல பயிற்சியா. இது ரொம்ப நேரம் நாள் எடுக்கும். நான் ஷார்ட்டா யோகமா கொடுத்துட்டு இருக்கேன். அதான் இந்த பயிற்சி தனியா போய் சொன்னேன். இது நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுயதீட்சைன்றத ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கோங்க. ஏன்னா குருவோடைய மேற்பார்வையும் மருத்துவருடைய கூட்டு இணக்கமும் உங்களுக்கு தேவை. சாஸ்திரங்கள் தெரிஞ்ச குருவை தேடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் பரவாயில்ல. சாஸ்திரம் தெரிஞ்சவங்க ரொம்ப சொல்றாங்கன்னாலும் நீங்க அதை கேட்கலாம். ஏன்னா இந்த விஷயம் தெரியாதவங்க முன்வர மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி நபர்கிட்ட ரொம்ப டீப்பா தெரியாத முன்னெடுப்ப போவாதீங்க. சரி, எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. வினோதமான ஒரு அனுபவபூர்வமா வாழ்ந்தவங்கல எனக்கு தெரிஞ்சு, நான் ஆன்மீகவாதிகளை சொல்லல, வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம கதைகள்ல ஏதாவது பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வித்தியாசமா அந்த மாதிரி நினைச்சுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா இது நான் சிபாரிசு பண்றது மருத்துவர்களையும் சாஸ்திரம் தெரிஞ்ச குருகளையும் நல்லாவே உள்ளூர் அந்த யோகத்து நெறியில இருக்கவங்களையும் நான் சொல்றேன். சாஸ்திரம்ன்றது சமஸ்கிருத சொல்லல, மறைகள் தமிழ்ல சொல்றதான் சாஸ்திரம்னு சொன்னேன். அது மருத்துவ சாஸ்திரமா இருக்கட்டும், இல்ல அது வர்ம சாஸ்திரமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு சாஸ்திரம். அதான் கலரி எல்லாமே சாஸ்திரம் தான். அதாவது மறைகள்ல இருந்து வந்தது. அது எல்லாமே ஒரு மனிதனுடைய முதிர்ந்த வார்த்தைகள் என்னால ஏற்றுக்க முடியல. ஒரு மொழியை மனிதனோட முதிர்ந்த வார்த்தைகளால மொழி வந்தது. உலகம் ஃபுல்லா இருக்கிற இத்தனாயிரம் மொழியும் மனிதனோட முழு இது வந்ததுன்னா அது எனக்கு புலப்படலை. அது இறைவனோட துணை இல்லாம ஆதி மொழியாவது இறைவனோட துணையோட வந்திருக்கும். அது மாதிரி ஆதி மொழின்னு ஒரு மொழி சொல்ல முடியாது. ஏன்னா அங்கங்க பல்வேறுபட்ட பகுதிகளில் இந்த பூமி உருண்டையில நம்ம இருக்கோம். கிண்டலுக்கு சொல்லுங்க, எல்லா பகுதியிலுமே ஒரு விதமான தோற்றுவித்தல் இருக்கு. இதெல்லாம் இறைவன் ஏற்படுத்துறது தான் நான் முழுமையா நம்புறேன். அவங்களை நம்ப சொல்லி கேட்கிறேன், வற்புறுத்தல. நீங்களே யோசிச்சு பாருங்க இது என்னவா இருக்கும். சரி, இப்போ இந்த சுயதீட்சை 2ஆம் பார்ட் 2ல போக போறது. ஃபர்ஸ்ட் 4-7-8 பிரீத்திங். இந்த பிரீத்திங்க பிராணாயாமாவும் பண்ணலாம். அதாவது பிராணாயாமானா இந்த 4-7-8 பிரீத்திங்கிறது முக்கியமானது. இதை மன்னிக்கணும், நாடி சோதனாவும் பண்ணலாம். அப்படியே முத்திரையை வச்சுக்கிட்டும் பண்ணலாம். இதுக்கு முத்திரை வைக்கும் போது முதுகு வலிச்சுதான், அதுக்கேற்ற மாதிரி இப்படியோ இல்ல முதுகு நல்லா நிமிர்ந்தோ, கையை கிட்ட எடுத்தோ, இல்ல தூரம் இப்படி வச்சோ, நல்ல ஒரு சுகமான ஆசனத்துல உட்காந்துருங்க. சுகமான ஆசனம் ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி பண்றது. பிராணாயாமம் எல்லாமே அது எவ்வளவு கடினமான ஆசனம் வந்தாலும் செய்தவங்க சுகமாக தான் செய்யணும். அதனாலதான் சொல்றேன். பத்மாசனம் கூட உங்களுக்கு சுகமா இருந்ததுன்னா அது நிறைய பேருக்கு சுகமா இருக்கும். உட்காந்தாலே ஃபிட்டா இருக்கும். இப்ப என் உடம்பு நிலையை ஒத்து வரல, ஃபிட்டான ஒரு ஆசனா அதை நீங்க செய்யலாம். அதுல 4-5 பிரீத்திங். 4 எண்ணிக்கை இழுக்கணும் மூச்சை, 7 எண்ணிக்கை மூச்சை நிறுத்தணும். 8 எண்ணிக்கை மூச்சை விடணும். 4 உள்ள இழுக்கணும். 7 எண்ணிக்கை நிறுத்தணும். 8 எண்ணிக்கை விடணும். இப்ப அப்படியே பண்ண இப்படி முத்து வச்சுக்கிட்டு 4 எண்ணிக்கை மூச்சு எடுக்கணும். 7 எண்ணிக்கை நிறுத்தணும். 8 எண்ணிக்கை விடணும். திருப்பி 4 எடுக்கணும்.
நாலு எண்ணிக்கை எடுக்கணும். இது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் பண்ணுங்க, ஒரு 5 minutes. ரெண்டுத்துல ஒண்ணு, யாருக்கெல்லாம் இந்த கைடட் ப்ராக்டிஸ் இல்ல, தயவு செஞ்சு சொல்றது கைடட் ப்ராக்டிஸே இல்ல, இல்லுஸ்ட்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாடி சோதனை பழக்கமோ அவங்க நாடி சோதனை பண்ணுங்க. இப்படியும் பண்ணலாம். இது நாசகிராம் முத்ரா, இது பிரிகி முத்ரா. இந்த கையை ரொம்ப மடக்காம இப்படி நீக்கிடுவதா விஷ்ணு முத்ரா. நீங்க இதை எது வேணாலும் பண்ணிக்கலாம், பிராக்டிஷனரை பொறுத்தது. இப்போ ப்ரக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ண போறோம். அது என்ன? முக்கியமா கைகள் நல்லா அழுத்தி மூடுங்க. ஃபோர் ஆர்ம்ஸ் ஃபிங்கர்ஸையும், ஏன்னா டீப்பா உள்ள போறதுனால நமக்கு தேவைப்படும். அழுத்தி விடுங்க, அழுத்தி பிடிச்சிருங்க, அப்புறம் கூட விடுங்க. இந்த மாதிரி இந்த கைக்கு செஸ்ட்டுக்கு அழுத்தி பிடிச்சிருக்கலாம், இல்ல விடலாம். முதல்ல அழுத்தி பிடிக்கூடாது, முதல்ல அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அப்புறம் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சி இருக்கும்போது கொஞ்சம் இன்ஹேல் பண்ணிக்கங்க. இன்ஹேல் ஹோல்டு, அதாவது பூரக கும்பகம். பூரக கும்பகம் கரெக்டா சொல்றேன்னா இல்ல, அந்தர் கும்பகம். அது அந்தர் கும்பகம், அதாவது உள்மூச்சு கும்பகம். பூரக கும்பகமும் சரிதான், மூச்சு இழுத்து நிறுத்துற கும்பகம் தான் பூரக கும்பகம். அது பூரக கும்பகம் சொல்ல மாட்டாங்க. ரேசகம் அப்படின்னு, பூரகம்னா மூச்சு இழுக்கிறது, ரேசகம்னா மூச்சு விடுறது, கும்பகம்னா மூச்சை நிறுத்துறது. வெளிக்குமுகம், உள்மூச்சு கும்பகம் ரெண்டு இருக்கு. உள்ள எடுத்து நிறுத்துறது அந்தர் கும்பகம், உள்மூச்சு கும்பகம். அது மாதிரி எடுத்து கொஞ்சம் மாலை டைட் பண்ணுங்க. அப்புறம் வயிற்று சுருக்கி விரிங்க, சுருக்கி விரிங்க, சுருக்கி விரிங்க, சுருக்கி விரிங்க. அப்புறம் சுருக்கிற நேம்ல மூச்சு எடுத்துக்கணும். பூரக கும்பகம் விட்டுருங்க. ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் தான் போதும். அது மாதிரி ரொம்ப மூச்சு இழுத்து பிடிக்காதீங்க. ரொம்ப சூடு வந்ததுன்னா சந்திர நாடி பிராணாயாமம், லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிராணாயாமா, இல்ல நாடி சோதனா, இல்ல சந்திர பேதனா பண்ணிக்கோங்க. சந்திர பேதனா ஹோல்டு கூட பண்ணலாம், ஆனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சந்திர பேதனா ஹோல்டு கூட 4-7-8 பண்ணலாம், பார்த்து பண்ணுங்க. பிராக்டிஸ் தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோட இந்த நான் சொன்ன மாதிரி அந்த குருநாதர் மருத்துவர்கள்லாம் கலந்த எந்த மருத்துவமும் தெளிவு பெற்றவங்க, நல்ல கை தேர்ந்தவங்கள பாருங்க. தெரியாம நீங்க பண்ண அவங்களே பிராக்டிஸ்ல இருக்கும், கீழே இருந்துட்டு அவங்க முன்னேற்றி வர்ற நிலைப்படுத்துற போது சாரி, இது ரொம்ப தப்பா சொல்லிட்டேன், சாரி. அந்த மாதிரி எல்லாமே வராம பார்த்துருக்கீங்க. அவங்க உங்களை வச்சு அவங்க வளர போறாங்க. சரி, இப்ப ப்ராக்ரஸிவ் கால்களுக்கும் பண்ணலாம். கால் நீட்டி தொடைகளை டைட் பண்ணலாம். கண்டை சதைகள் போன்ற பகுதிகளை இப்படி பாதங்கள் மூலியமா சுழற்றுறது, இதெல்லாம் பண்ணி அப்புறம் இப்படி நிறுத்தி உடம்புல டெக்னிக் இதெல்லாம் தெரிஞ்சதுதான். மண்டல பேதனான்னு இது பேர் இருக்கு. மண்டல பேதனம், பேதனானா சான்ஸ்கிரிட், பேதனம்னா தமிழ். மண்டலம்னா அவங்களுக்கும் அது ஒரு தொகுதியா பண்றது, நம்மளுக்கும் அதுதான். தமிழ்ல மண்டலம், இந்த மண்டலத்தில் இது நடந்தது, இந்த மண்டலத்தில் மழை பெஞ்சுது, இது கை மண்டலம், இது கால் மண்டலம், இது மார்பு மண்டலம். அதாவது நம்மளுக்கு அது மண்டலம் தான். அதுல இது எல்லாமே ஒத்து வருது. இது பாடி ஸ்கேனிங். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அவயங்களை தனித்தனியா உணருங்க. இப்ப இந்த ப்ராக்ரஸிவ் வேற ஒண்ணு இருக்கு, அதை உடம்பு ஃபுல்லா பண்ணிட்டீங்கல்ல, அதை விட்டோம் சொல்லிடுறேன், முழுமைப்படுத்த. அப்புறம் மூச்சு இழுத்து பிடிச்சு பூரக கும்பகத்துல நெத்தி பகுதியில கவனிங்க. அதுக்கப்புறம் மூச்சு இழுத்து பிடிச்சு 2 பல்லையும் மெதுவா கடிச்சு பற்கள், அதுக்கப்புறம் அது உள்ள செயல்பட கவனிங்க. இந்த பக்கத்துல செயல்பாடு பண்ணணும். அத வாயை மூடிட்டு கடிச்சு, வாயை தடவை தேவை கடிச்சு பண்ணீங்க. புருவத்தை சுருக்கி இப்படி கவனிக்கணும். அப்புறம் பல்ல கடிச்சு கவனிக்கணும். ஜாவை திறக்கலாம், முடுங்க. பூரக கும்பகம் பண்ணலாமா? ஃபேஸ் எக்ஸசைஸ் தனியா எதுவும் பண்ணாதீங்க. ஃபேஷியல் எக்ஸசைசஸ், ஃபேஸ் யோகாவே வேண்டாம். இது நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்ல, அவங்க ரொம்ப சயின்டிபிக்கா விளக்குனாங்க. அது இப்போ எலும்பு மண்டலம் இல்லாததுன்றதுனால இந்த கண்கள், இதெல்லாம் கண்கள் பயிற்சி நான்
சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. இந்த நெத்தி மையம் இதெல்லாம் இந்த இப்போ சாம்பல் முத்திரெல்லாம் தேர்ச்சி பட்டதுக்கு அப்புறம் கண் வந்து சாரகன் மாதிரி ஒரு கண் இதாகும். அது மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்கு. தெளிவா பண்ணுங்க குரு மூலியமா. ஏன்னா எனக்கும் தெளிவற்ற முறையில பண்ணி நான் முகம் நார்மலா தான் இருக்கும், ரெண்டும் சமமா தான் இருக்கும். கொஞ்சம் எனக்கு இப்போ ஒரு கண்களுக்கும் ஒரு கண்களுக்கும் வித்தியாசம் வந்துருச்சு. அதான் பிறப்புல இருந்து எனக்கு இல்லை, பிறப்புல நார்மலான முகம் தான், ரெண்டு முகமும் சமமா இருக்கும். இந்த பயிற்சி பண்ணினதுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் என் முகம் கண்ணே மாறிடுச்சு. ரொம்ப தெரியாது, ரொம்ப இல்லை, மைனூட்டா தான் தெரியும். இது மாதிரி இது வந்து கொஞ்சம் மாறும். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணணும். இந்த பேரலிசிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லை, எனக்கு வந்து பேரலிசிஸ் எனக்கு தெரியாது. இந்த முகத்துக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். கண்களும் இது முதல்ல எனக்கு இல்லாம இருந்தது. அதனால சொல்றேன், இந்த பயிற்சி ஜாகிரதையா செய்யுங்க. நான் ஆண்டவனுடைய கிருபையில பழிச்சிட்டேன். எல்லாருக்கும் பிரச்சனை வேண்டாம், முன்னாடியே சொல்லிடுறேன். பாடி ஸ்கேனிங் பண்ணது அப்புறம் புருவத்தை கவனிங்க. 2 காது, புருவத்தை சுருக்குனீங்களா, பகரசில காதை பண்ணி விரிச்சு போலாம். இப்படி பண்ண கண்ணை சுருக்குங்க, கண்ணை தரங்க. பகரசிவிலே இந்த பாடி ஸ்கேனிங் விட்டுறேன். பாடி ஸ்கேனிங் அப்புறம் தான் ஈஸியா இருக்கும். கண்ணை சுருக்குங்க தரங்க, சுருக்குங்க தரங்க. இது ஃபேஸ் எக்ஸசைஸ் இல்ல, இது மண்டல பேதம். ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இந்த இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்க ரொம்ப சயின்ஸை விளக்குறாங்க. அது பேரலிசிஸ், ஃபேஸ் பேரலிசிஸ், எலும்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம ரொம்ப தப்பு பண்றோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம தவிர்த்துக்கலாம். அது ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது சயின்ஸ் ரீதியா அது ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா செக் பண்ணீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. அவங்க ரொம்ப சயின்டிஃபிக்கா சொல்ற ஒரு பிராக்டிஷனர். அதனால தான் நான் அவங்க கருத்தை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சயின்ஸ் சர்டிஃபிகேட் தெரிஞ்சுங்க. இப்ப நான் கருத்துக்குள்ள வந்துடுறேன். முக சுருக்கி விரிக்கிறது, வாயை வந்து நீ ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஸ்மைல் மாதிரி விட்டுருங்க. இந்த ஃபேஸ் எக்ஸசைஸ்ல நான் ப்ரக்ரெசிவ்க்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டக்குன்னு கவனத்தை செதற விடாம நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம், டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொடுக்கணும். நம்ம இருக்க தெரியாத அந்த முகத்தை தளர்த்திடும். இது தளர்த்தினதுக்கு அப்புறமா பாடி ஸ்கேனிங் படுத்துக்கிட்டும் பண்ணலாம். யோகா நித்ராவா உட்காந்துக்கிட்டு பாடி ஸ்கேனிங் நவீன முறையில சொல்றாங்க. பாடி ஸ்கேனிங் பேரு படுத்துன்னு பண்ணா யோகா நித்திரை. இதெல்லாம் படுத்துனே பண்ணுங்க. ஏன்னா மூட்டுகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும். உட்காந்து பண்ணிருப்பீங்க ப்ராக்டிஸ், என்ன ஆசனம் பார்க்கனாலும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். படுத்துக்கிட்டு ஃபுல்லா படுத்துக்கிட்டு சவாசனால இருந்துட்டு யோகத்தை முடிச்சுட்டு திருப்பி எழுந்துங்க. எழுந்துட்டு நம்ம அடுத்து போறது கட்வாங்க முத்திரை. இப்படி இப்படி ஏந்தி கொள்ற முத்திரைய நல்லா 5 விரல் 5 ஃபிங்கர்ஸ் முத்திரை வச்சுங்க. இப்படி ஏந்தி இது வந்து இன்னும் வந்து இது சங்கல்ப முத்திரை, முகுல முத்திரை அப்படின்லாம் இதுக்கு இன்னொரு பேரெல்லாம் இருக்கு. நம்ம நினைக்கிறத பகவான்கிட்ட கேட்டு பெறுறது, பஞ்சபூதத்தையும் சமப்படுத்துறது. கட்வாங்க முத்திரைன்ற பேர் வந்து சிவமுத்திரையில இருந்ததான் எடுத்தது கட்வாங்க முத்திரை. அது இன்னொரு பேர் வந்து சமான வாயு முத்திரை. சமான வாயுன்றது எல்லா வாயுவும் எல்லா இதையும் சமன்படுத்துற வாயுவோடைய பேரு. இந்த அது தூண்டி விடுமான்னு எனக்கு அதை பத்தி தெரியல. பட் இதுக்கு ஒரு பேர் சமான வாயு முத்திரைன்னு இருக்கு. அது எதுனா இந்த பஞ்ச உடல்ல இருக்க அத்தனை விதமான அது வாயுக்கு தான் சமான வாயுன்னு பேர். அதுக்காக சொல்லுவாங்க. மொத்த இயக்க நீட்டு சமநிலைப்படுத்தும். தீவிரங்கள் ஒரு வாத பித்த கபம்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, தோஷங்கள், அந்த மாதிரி சில விஷயங்கள், பஞ்சபூதங்கள், தசவாயுக்கள், இது சமநிலைப்படுத்தும் சொல்றாங்க. இது நான் முதலே கொடுக்கறது எதுனா, இது கணபதி முத்திரை. இது மாதிரி வந்து நான் இதை முதலே கொடுத்துற சங்கல்பத்துக்கு. இன்னொரு இது எதுக்கு நான் தரேன்னா, நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம தப்பு செய்ய வைக்குதான்னு கேட்டா ஆமா. ஒரு மனிதனோட மனநோய் தான் அவனை செய்ய வைக்குது. நெகட்டிவ்னாலேயே அது மனநோய் தான். நம்ம குழப்பம்ன்றது மனநோயின் ஆரம்ப கட்டம். ஒரு சோகம்ன்றத குழப்பத்தின் ஆரம்ப கட்டம். இப்ப முத்தி போனா மனநோய், அதுக்கு பேரெல்லாம் சொல்றாங்க. இப்ப சொல்றதும் இல்லை. ஏன்னா அவங்களே வந்து ஒரு தெளிவு வந்துட்டாங்க. உன்னை சார்ந்து ஒன்னா இது ஒரு மனத்தோடைய ஒரு ஒரு வெளிநிலை வெளிப்பாடா இருக்கிறதே தவிர இது வந்து இது ஒரு கட்டமோ இது ஒரு மூலமோ இல்லைன்றது அவங்களுடைய நிர்ணயமா இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பார்க்குற அறிகுறிகள் அப்படி தெரியுது. இப்போ இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம், அதாவது 48 நிமிஷம், 8ல இருந்து 48 நிமிஷம், அதாவது 10ல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்க பண்ணலாம். இதை பண்ணும்போது சும்மா பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு மையம், நெத்தி மையம், புருவ மத்தி ஒரு மையம், அதுக்கு மேல ஆக்ஞா மையம், கொஞ்சம் ஆக்ஞா மையம், சில்லறை வச்சிருக்க இடம், சில்லறை அழுத்திருக்கேன். அந்த இடத்துல ஏன் சில்லறை வச்சிருக்குன்னா,
எல்லாராலையும் எல்லா நேரத்திலும் சந்தன போட்டு எடுத்து குழைச்சு அப்ப முடியாது அந்த இடத்துல. அதனால நான் ₹1 சின்ன சில்லறை எடுத்து ஒற்றை பகுதியா பார்த்து நல்லா தேய்ச்சி வைக்கிறேன். கிருஷ்ண சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் நெத்தில வச்சீங்கன்னா அது ஒட்டாது, அது மேலதான் நிற்கும். கெட்டி சந்தனம் வில்ல சந்தனத்தை குழைச்சு இப்படி இந்த இடத்துல வச்சுக்கணும். 4 மையம் இருக்கு. இது ஒரு மையம், புருவ மத்திய ஒரு மையம், அதுக்கு மேல ஆக்ஞா மையம், அதுக்கு மேல ஒரு மையம். நெத்தி முடிவுல பெண்கள்லாம் சுமங்கலிகள் வைப்பாங்கன்னு சொல்லுவோம் ஒரு இது, அங்க ஒரு மையம். முக்கியமா நெத்தில மட்டுமே இந்த 4 மையம் இருக்கு. இதுல நம்ம 2வது மையம் ஆக்ஞால வைக்கிறோம். இந்த ஆக்ஞால வச்சு ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டு விழதான் செய்யும். விழாத அளவுக்கு உள்ள காயின்ல ஒட்டணும். நான் ₹1 சின்ன காயின் தான் ஒட்டியிருக்கேன். அதுவே இப்ப கிரிப்பு வேர்வையினால நிக்கல, சிறிது வேர்வை துகள்கள் இருக்கா நிக்கல. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சந்தன பிள்ளைக்கு பதிலா சந்தன பிள்ளை இருந்து குழைச்சு வச்சுக்கிறது தான் உண்மையான கரெக்டான முறை. இது நெகட்டிவான இது இல்ல. தமிழர்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது நெகட்டிவ், இறந்ததுக்கு அப்புறம் ஒட்டுவாங்க, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டாம். இதை நீங்க ரொம்ப சாதாரணமா பக்தியாவே எடுத்துக்கலாம். சந்தன பிள்ளைக்கு கஷ்டமா இருக்குன்ற ஒரே கதை தான் இதை ஒரு ஷார்ட்கட்டா கொடுக்குறேன். இப்போ கட்டுவாங்க முந்திரி வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் போயிடலாம். 10 நிமிஷமா இதை பண்ணணும், 8 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு இது பண்ணலாம். நடுவுல வேகஸ் நம்ம தொண்டையில இருந்து அப்படியே போய் இருதயம், லங்ஸ், உடல் பகுதியை சாந்தப்படுத்துற வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணி கெடுத்துக்கூடாது. ஓரளவுக்கு சாந்தத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அதை நல்லது கூடக்கு பயன்படுத்துறோம். சரி, எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதிர்வலைகளை ஏற்படுத்த போறோம். நெத்தி மையத்துல இருந்து நடுவு அந்த ஒரு, நான் இதை போகும்போது சொல்றேன். இங்க ஒரு ஆக்டிவேஷன், இங்க ஒரு ஆக்டிவேஷன், இங்க ஒரு ஆக்டிவேஷன் இருக்கு. நடுவுல ஒரு பிந்து இருக்கு. அந்த பிந்து என்ன பண்ணோம்னா ஒமிட் பண்ணோம், கதிர்வீச்சை வெளிப்படுத்தும். அந்த பிந்து வெளிப்படுத்த கதிர்வீச்சு இந்த மையத்துக்கு இந்த நடுவுல இருந்து முன்னாடி வெளியில வரும், நடுவுல இருந்து பின்னாடி வெளியில வரும். அதே மாதிரி நடுவுல இருந்து உச்சிக்கு சகஸ்திரத்துக்கு வெளியில வரும், நடுவுல இருந்து தாடைக்கு இருக்கிற இந்த பகுதியில இருந்து வெளியேற்றும். அப்புறம் இதே மாதிரி இந்த பொசிஷன்னா இப்ப இந்த பகுதி நடுவுல இருக்கிற அந்த மையம் இந்த இத்தனை பகுதிகளில் அது ஒரு கதிர்வீச்சா அப்படியே ஒமிட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி வெளியே வரும், வெளியே வரும், இது வெளியே வரும், இதுவும் வெளியே வரும், வெளியே வரும். நடுவுல அந்த பிந்து இருக்கும். அதுக்கு என்ன ஒரு பெரிய வேண்டுதல்னா பகவானை நம்ம ஒரு மித்தப்படுத்தணும்ன்றதுதான் தவிர அதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ் வந்து டி அடிக்ஷன், அதிக பசி இருக்கிறது, ரொம்ப மனசஞ்சலத்தை அடக்கி ஒடுக்கி மௌனத்துல உட்கார வைக்கிறது. அது பழக பழக எல்லாம் இதனால குடும்ப வாழ்க்கையிலும் வாழலாம். எனக்கு அது இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ சந்தன பிள்ளைக்கு பேர் ஏதோ அவசரத்தை ஒட்டி வச்சிருக்கேன், இது உங்களுக்காக காட்டணும் தான். இதே சந்தனம் உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியாதுதான் காட்டுறேன். நல்லா அழுத்தி எனக்கு நெத்தில ஃபுல்லா வேர்வை இருக்கு, ஒட்ட மாட்டேங்குது. அது ஒட்டலன்னா பயிற்சி பூரணம் அடையாது. ஆக ஒட்டிட்டேன். இப்போ அந்த எப்படி எச்சரிக்கை கட்டுவாங்க முத்திரை வச்சுக்கிட்டேன். இப்படியும் வச்சுக்கலாம், கொஞ்சம் தளர்வடையலாம், நிமிரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடலை ஜாகிரதையா பார்த்துக்கங்க. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. கம்முக்கு நல்ல சொல்றேன், கம் கம் ரெண்டுமே பயன்படுத்தலாம். மாத்தி மாத்தி ஒரே அலைய இலக்கியம் பண்ணலாம். ஓம் கம் கணபதயே நமஹ. வில்லையிலேயே இருக்கணும் கவனம், சில்லையிலேயே இருக்கணும், இல்ல சந்தனம் போட்டு வச்ச இடத்துலயே கவனம் இருக்கணும். ஓம் கம் கணபதயே நமஹ. கம் 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 இப்படி சொல்லணும். அதை ஓம் முன்னாடியும் பகல கணபதியும் நம்ம மரபுன்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது யாரு வேணா இதை செய்யலாம். இது அது தெய்வம் குறிப்பதில்லை, பகவானை அணுகிறதுக்கான பாடம், பயிற்சி. இது தந்திரக்கலை. வாசகத்தில் இது இருக்கு, வாசகக்கலையம் தான், தந்திரக்கலையம் தான். இது இந்தியாவில இந்து மதத்துல நம்ம யோக மரபிலேயே பல பிரிவுகள் இருக்கு. யோகிகள் இருக்காங்க, அந்த மாதிரி தாந்திரிகர்கள் இருக்காங்க. இது தாந்திரிக பயிற்சி செஞ்சுக்க. வாசயோகம் செய்யற சிவயோகி ராஜயோகிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பிரிவுகளே வேண்டாம், எல்லாம் ஒண்ணுதான். இப்போ இது 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம், அதாவது கரெக்டா 8ல இருந்து 45 நிமிஷம் புரிய சொல்லுவாங்க. நம்ம தயமா சொல்றேன். முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மெடிடேஷனுக்கு அப்புறமும் நீங்க
இந்த ஓம் கம் இல்லைன்னா இதுல பார்த்தபடியே அந்த நினைவை தூமுதியை செலுத்தி இந்த லிங்கம் சிலை வச்சிருக்கோம். லிங்கம் லிங்கம் இது எதுக்குன்னா, நான் சைவ குலத்துல இருந்து வந்ததுனால, அது இல்லாம இந்த உருவம் வந்து இறைவனை மட்டுமே குறிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால இந்த உருவத்தை நான் வந்து பகவானா வணங்குறேன். இதே மாதிரி நான் பல சிலை வச்சிருக்கேன். சிவன் சிலையும் இருக்கு, சிவன் பொம்மையும் இருக்கு, புத்தர் பொம்மையும் இருக்கு, வெங்கடேஸ்வரா, லக்ஷ்மி, அப்புறம் இன்னும் அனுமான், பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவரு, இன்னும் கூட 2-3 இது ஓம் முருகவேல் போட்ட ஓம், அப்ப இன்னும் கூட சில சிலைகள் வச்சிருக்கேன். இந்த மாதிரி கார்ல ஓட்டுற சிலை இதுக்குன்னே தியானத்துக்குன்னே வாங்கி வச்சிருக்கேன். இதுல வச்சிருங்க. வச்சுட்டு முதல்ல பயிற்சி பண்ணுங்க. முதல்ல ஓம் இறைவன் ஒருவனே. இந்த முத்திரை வந்து தீய சக்தி, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எடுக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எடுக்கணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும். பாசிட்டிவ் தாட்ஸோட அடிப்படை இறைவனுடைய பக்தி. முதல்ல நம்ம பொருளற்றவர்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு பொறுப்பு இருக்கு, பகவான் நம்மளை படைச்சிருக்காரு. அதனால இந்த முதல்ல அருள் முத்திரை, நான் அருள் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி அந்த முத்திரைக்கு போயிட்டேன், கட்டுவாங்க முத்திரைக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் கட்டுவாங்க முத்திரை வச்சுக்கிட்டு அந்த ஒருமுகப்படுத்தி பகவானை நான் பாக்குறேன். இது மாதிரி நான் 4.5 மணி நேரம் தீப பயிற்சி பண்ணுவேன். தீபத்துக்கு போய் தான் லிங்கத்தை வச்சிருக்கேன். தீப பயிற்சியை 4.5 மணி நேரம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல பசி எடுக்கும், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவேன்னு விட்டுடுவேன். அப்படியே பார்ப்பேன், மந்திரம் சொல்ல மாட்டேன். அப்படியே பார்த்து அந்த தீபத்துல இறைவன் தெரியாதான்னு பார்ப்பேன், படைத்தல் இருக்குதான்னு பார்ப்பேன், எக்ஸிஸ்டன்ஸை போல ஒன்றுவேன், அவரோட பேசணும்னு கேட்பேன். அதனால நான் 4.5 மணி நேரம் வரைக்கும் பார்த்து சில நாட்கள் பயிற்சி செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நேரடியா சிவலிங்கத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்தேன். எங்க ஊரு சிவன் கோயில்ல என்னை ஏந்து போப்பான்னு சொல்ல மாட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அங்க வரவங்க போறவங்க வந்து இடைஞ்சல் பண்ணவே நான் நிறுத்திட்டே தவிர, ரொம்ப ஏதோ ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு மூலவரை பார்த்து அப்படியே நேரு கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்து நேரு தான் கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அவரை நான் பார்க்கணும் உண்மை என்ன, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் கடவுள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நானும் அதுவும் வேறு இல்லை, அது எனக்கு அருள் கொடுத்ததான் நான் இல்லை, எல்லாத்துக்கும் அதான் அருள் கொடுத்துட்டு இருக்கு, அவரை நான் வணங்குறேன் அப்படின்றது. இது வந்து ஆத்ம விசாரணா இல்லை, ஹூவாமை இல்லை. ரமண பகவான் சொன்ன மாதிரி இது ஹூவாமை பயிற்சி இல்லை, ஆத்ம விசாரணா இல்லை. இது டைரக்டா பகவானுக்காக நம்ம உணர்ந்து அத பக்தி வளர்க்குற பயிற்சி. அதுக்காக இந்த கட்டுவாங்க முத்திரை நெகட்டிவ் அது எடுக்கணும்னா பாசிட்டிவ் கொடுக்கும். ஒருமுக தெய்வ வழிபாட்டுல ஒருமுகத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாடுன்றது அடுத்த இறைவனை தான் சொல்றேன். இந்த இடத்துல இறைவனை சொல்ற தெய்வம்ன்று. சில நேரம் தெய்வங்களே இறைவங்களா நம்ம கருதுறோம், அது வந்து தவறு இல்லை. ஆனா உண்மை உணர்ந்து சொன்னோம். இப்போ என் கண்ணுக்கு இது வந்து ஏன் கண்ணு கீழே வச்சிருக்கேன்னா, எனக்கு இப்போ ஒரு சேர்ல வைக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், கண்ணுக்கு நேரா பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், கொஞ்சம் மேல பார்த்தா கூட அது வந்து யோக முறையாயிடும். இந்த பயிற்சிக்கு கண்ணுக்கு கீழே பார்த்தா கண்ணுக்கு வந்து வலி இல்லாம இருக்கும். அதாவது கண் இன்னும் ஆக்டிவேட்டும், மூக்கு நுனிக்கு போய் ஆக்டிவேட்டும் பண்ணோம். இதுல போற பயிற்சிகள் உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். கட்டுவாங்க முத்திரை, சிவலிங்கம் யார் வேணாலும் அங்க இருக்கலாம், எந்த சாமி வேணாலும் அங்க இருக்கலாம். ஆஞ்சநேயர் இருக்கலாம், இல்ல ஈஸ்வரர் இருக்கலாம், இல்ல புத்தர் சிலை இருக்கலாம், இல்ல வேறுபட்ட கடவுள்கள் யாருன்னா அல்லா சிம்பிள், அந்த அல்லாவுடைய புலிஸ் பறிச்ச அந்த பிள்ளையா இருக்கலாம், சிலையா இருக்கலாம். வச்சுட்டு தாந்திரிக பயிற்சி. ஓம் கம் கணபதயே நமஹா. இது பக்தியான மந்திரம். இது சும்மா ஒலி எழுப்புறது தோராயமானதுதான். இந்த நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாய்ச்சல் உண்டாகிறத நான் உணர்ந்தேன். இதை நான் கொடுக்கறது வந்து ஒரு பக்தி எழுப்புதான், ஒரு நெறிமுறைக்காக தான். இது மத சார்பான பொருள் இல்லை, சித்தர்கள் மதத்தை சேர்ந்தவங்க இல்லை, அவங்கள இருந்து எடுத்த பயிற்சி தான் இது. அதுக்காக நான் இது சித்தர்கள் உரியது, இது இந்தியர்களுக்கு உரியது, இந்து மதம் உரியது, நான் அவ்வளவு தூண்டுதலா சொல்ல மாட்டேன். இது எல்லாருக்கும் பொதுவானது. அதனாலதான் அந்த வழிமுறைக்கு மதிப்பு கொடுத்து நான் வந்த வழிமுறை தான் அதுதான். இதான் மதிப்பு கொடுத்து இது பண்றேன். எனக்கு ஒரு நல்லிணக்கம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டேன் இதையே கவனிச்சு சாதகம் செய்யறேன். அதுக்கப்புறம் ஒரு மலரை வைக்கிறேன். மலரை வச்சு சமர்ப்பணம் செஞ்சு தானம் செய்யறேன். மலரும் நான் செலுத்தின மலரும் அவரும் வேர்லன்னு ஒரு நிலைமை வரணும். அப்புறம் நானே அவர் தான்றது சாத்தியம் இல்லை, ஆனா நானே அவருடைய பங்கு தான், அவர் உரிமையாளர் தான், அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு, உரிமை இருக்குன்றது அடுத்து வரணும். 3 முடிஞ்ச உடனே பயிற்சிக்கு போனோம், இனிஷியேஷனுக்கு போனோம்.
இனிஷியேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணலாம்னா இது மணிக்கணக்காக கூட பண்ணலாம். ஆனா பார்த்து பண்ணுங்க, தெளிவான நிலையில பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராக்டிஸ். இது இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த லிங்கமும் மலரும் இல்ல தீபம் மலரும் யூஸ் பண்ணலாம், லிங்கம் மலரும் யூஸ் பண்ணலாம், இல்ல எந்த உருவ தீபம் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, அவங்கதான் உண்மை நம்ப கூடாது, பகவான் நினைச்சுக்கணும். இந்த மத்தியில் நினைச்சுக்கோங்க, ஓம் கம் கணபதையே நமகாவும் சொல்லி எந்த தெய்வத்தான் பண்ணலாம். இது ஒரு தாந்திரிகம்ன்றது பகவான் குறிக்கிறதுலாம் இல்லை. தாந்திரிகன்றது மெய் வழியை செய்யறது. பகவான்னா சிலை வழிபாட புரிகிறது இல்லை. தாந்திரிகள் வழிபாடுறது எல்லாம் மூல கடவுளை இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு தான் சொல்லித்தரேன்னா கத்துக்குன்னு யாரும் சொல்ல வரல. ஒரு குரு வழியா நான் பண்ணல, குருவா நான் பண்ணல. நான் இந்த இடத்துல ஒரு இலிஸ்ட்ரேஷனா நானும் ஒரு வழிகாட்டின்றதான் நான் ஒரு நினைவுபடுத்திக்கிறேன் தவிர நான் குருவா நான் வெளிப்படுத்திக்கல. இப்போ ஐ எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேல கண்ணுல பார்த்துக்கிட்டே கீழே, கண்ணு தெரியுதா, மேல புருவத்தை உயர்த்திக்கலாம், மேல அப்படியே கீழே. இந்த மாதிரி ஒரு 5 முறையிலிருந்து 10 முறை பண்ணிடுங்க. அதுபோல லெஃப்ட் புருவத்தை உயர்த்திக்கலாம். ரைட், புருவ ஸ்ட்ரெயினா தான் புருவத்தை விட்டுருங்க. மேல கீழே இருக்கிறது புருவத்தை உயர்த்தி பண்ணலாம். மேல பார்க்கும்போது புருவத்தை தான் ஸ்ட்ரெயின் ஆகாது. அது யோகத்துக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பயிற்சி. ஆனா சைட்ல பார்க்கும்போது அப்படியே பாருங்க, விரிச்சு கண்ணை விரிச்சுக்குங்க. ரைட் டு லெஃப்ட் ஸ்லோலி இது ஒரு 5-10 முறை பண்ணிக்கோங்க. அது டயர்ட் ஆகாம இருக்கணும், கண் வலி இல்லாம ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப வலி ஏற்படுத்தாம செய்யக்கூடாது, எச்சரிக்கிறார். கொஞ்சம் அது ஸ்ட்ரெயின் மாதிரி ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் கொடுக்குறேன். கிராஸ் வேகமா பண்ண வேண்டாம், உங்களுக்கு புரியுதுதான் பண்றேன். பொறுமையா பண்ணுங்க. இந்த கிராஸ் டயகனல் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் டாப் டு ரைட் கார்னர் டவுன் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு 5-10 முறை. 5 முறையே போதும், தலை சுத்தம். அதில் 5 முறையே போதும், நல்லா பார்த்து பண்ணீங்க. அப்புறம் சர்க்கிள், ஆன்டி சர்க்கிள் அப்படியே சுழற்றுங்க, பார்த்துக்கினே சுழற்றுங்க, சுத்தி இருக்கிறத பார்த்துனே சுழற்றுங்க. அப்புறம் 5 பக்கம் 5 முறை ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு கண்ணில் பிளிங்க் பண்ணுங்க. சுத்திட்டு முதல்ல பாம்ஸ் வச்சுருங்க. பாமிங் நல்லா கையை தேய்ச்சிட்டு, இதான் பாமிங்னாலே வெறும் கையும் ஓடுற பாமிங் தான். இப்படி தேய்ச்சிட்டு அந்த கரகத போயிடுங்க. கண்ணுக்கு அது ஒரு சக்தி மாற்றமா அமையும். பாமிங் பண்ணிக்கோங்க. கண்கள் அப்படியே மூடி அந்த கதகத புள்ளியும் ஓய்வு நிலையிலே இருங்க. கண்ணை திறக்காதீங்க. பாமிங் மட்டும் எடுங்க. பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க்னா கண்ணை மூடி ஒரு 10 முறை திறக்கணும். அது கண் சுரப்பிகளுக்கு வேலை செய்யும். அது டக்குனு ஸ்ட்ரெஸ் எடுக்கும். இது பண்ணதுக்கு அப்புறமா செல்ஃப் இனிஷியேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான. இதுதான் தீக்ஷா. இருங்க, கணபதி எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். தீக்ஷா பாத்துருங்க. தீக்ஷா அது எப்படி எடுக்கிறது? அந்த பயிற்சி முறை, தீக்ஷா பயிற்சி முறை வச்சுக்கிறது. தீட்சை நான் உங்களுக்கு கூட நினைச்சுக்க வேண்டாம். தீக்ஷா பயிற்சி வச்சுக்கிறது எப்ப எப்படி வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் குருவியும் மருத்துவரையும் அடைந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் பண்ணிக்கிறது இல்லை. இந்த கையை எப்படி கூட வச்சுக்கலாம், கப்பிங் ஹேண்ட் மாதிரி வச்சுக்கலாம். யாராவது ஒரு யோகி ஆஞ்சநேயர் மாதிரி கூட மனசு நினைச்சுக்கலாம். தாந்திரிகமா ஆஞ்சநேயர் போன்ற யோகிகள் தாந்திரிகமா சிவபெருமானோட நினைச்சுக்கலாம். உங்களுக்கு மனம் இருந்தால் மூக்குல படாம ஒரு 1/2 இன்ச்சு விலக்கி அந்த கட்ட வர நகை கண்ணை வலது கையில பாருங்க. இல்ல இடது கையில தான் வாட்டமா இருந்தா இடது கையில பண்ணுங்க. 2 கையில எது வேணாலும் பண்ணலாம். அப்படி வச்சுக்கிட்டு நான் வலது கையில பண்றேன். இடது கைய முத்திரையில வச்சுட்டேன். கட்டுவாங்க முத்திரையில வச்சிருக்கேன். இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி நகை கண்ணை பாக்குறேன். 2 கண்ணால சமமா பாக்குறேன். இந்த இடம் வருது. ஆமா, இப்படி பார்த்து இப்படி போயிட்டீங்கன்னா அது ஐ எக்ஸசைஸ் ஆயிடும். நான் இனிஷியேஷன் சொல்றது, இந்த 2 கண்களும் இப்ப சொல்லி புரியுறேன். இந்த 2 கண்களும் பார்க்க முடியாம கண்ணை பார்க்கும். 1/2 இன்ச்சு கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா அது 2 கண்களால 2 பார்வையும் இப்படி சேரும். அப்போ திரும்பி இந்த மையத்தை நம்ம பொட்டு வச்சோம்ல, சில்லறை வச்சுமே, அந்த மையத்தை டச் பண்ணோம். அந்த மையத்தை டச் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த சுரபி ஆக்ஞாவுடைய அந்த ரேஸ் அப்படியே ஒதுக்க ஆரம்பிக்கும். அந்த சுரபி அந்த குண்டல் நீதி உணர ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துல மூலாதாரம் தான் இல்லைன்றது இது ஒரு சான்று. இந்த இடத்துல கவனிக்க ஆரம்பிப்பீங்க. திருப்பியா இப்படி எடுத்துட்டு போங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே வாங்க, இங்க பற்றும். மூச்சு விட்டுக்கிட்டே போங்க, பார்க்க முடியாது. மூச்சு இழுத்துட்டே வாங்க,
ஒரு ஸ்கேல் அளவு தான் வரணும், ஆஃப் ஸ்கேல் அளவு தான் நீங்க கேப் விடணும். 1/2 இன்ச் தான் இங்க கேப் விட்டு பார்க்கணும், இங்க பார்க்கணும். ஆஃப் ஸ்கேல் அளவு இங்க பார்க்கணும். திருப்பி திருப்பி மூச்சு இழுத்துக்கிட்டே, மூச்சு இழுத்துக்கிட்டே தீட்சை ஏற்படும். இந்த இடத்துல ஆக்ஞாவுடைய சக்கரம் திறக்கப்படும். உங்க நெற்றிக்கண் சொல்ற ஆக்ஞாவுடைய சக்கரம் இதான். நெற்றிக்கண் திறக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க குண்டலினி யோகம் வலுப்பெறும். நான் சொல்லதான் போற அடுத்த கட்ட பயிற்சியில இது தீட்சை மட்டும்தான், இது ஆரம்ப பயிற்சி. முதல்ல இதை பண்ணிக்கணும். இதுக்கு பல காலம் தேவைப்படலாம், மொத்த பயிற்சியும் சேர்த்து செய்யலாம். இது இனிஷியேஷன் தான் உதவப்பட்டு விட்டுறது இல்லை. நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்கவே இல்லை, நீங்க எனக்கு கேட்டீங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை. பட் கேட்டாலும் நான் சொல்றது அது கொடுக்குறதா இல்லை. அது இதுதான், இந்த பிராக்டிஸ் பண்ணீங்க, மொத்த பிராக்டிஸ் தான் தீட்சைன்றது. பகவான் பேர்ல சொல்லி எடுத்துக்கணும். சரி, ஓகே. திருப்பி அந்த இதை முடிக்கும் போது கட்டுவாங்கமுத்தையில போயிட்டு கண்ணை மூடி இந்த பிள்ளைய வச்சுக்கலாம். சந்தனப்பட்டம் அப்ப சந்தனப்பட்ட கலைஞ்சிருக்கும், அந்த சந்தனப்பட்ட ஈரத்தை எடுத்து சந்தனப்பட்ட திருப்பி கவனிக்கிறதுக்கு எதுவோ வச்சுக்கோங்க. பில்லை திருப்பி ஒட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கட்டுவாங்க முத்திரையில 8 நிமிஷம், 8 minutes. ஓம் கம் கணபதயே நமஹ. இது பிந்து எழுப்பத்துக்கான பயிற்சி, இது குண்டலினிக்கான பயிற்சி, இது நாடிகளுக்கான பயிற்சி, இது ஒருமித்த பகவான நோக்கிறதுக்கான பயிற்சி. ஓம் கம் கணபதயே நமஹ. வேகாசனருக்கான பயிற்சி. ஓம் கம் கணபதயே நமஹ. ரிலாக்ஸா பண்ணினா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துல பேராசிம்பதி நர்வஸ் சிஸ்டத்துக்கான பயிற்சி. ஆசனத்தோட பண்ணும்போது மோட்டார் நியூரான், சென்சரி நியூரான் ரெண்டுமே செயல்படும். நம்ம ஆசனத்தோட இருக்கோம், முத்திரையோட இருக்கும். முத்திரைகளும் அந்த மாதிரி ரத்த நாளங்கள், அதுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த ஓடுற நரம்பு இது போடுற ரத்த நாளங்கள், நரம்புகள், அதுக்கப்புறம் சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணுவோன்றது நம்ம சிலது இப்போ ரிசர்ச் பேசிஸ் நடந்துட்டு இருக்கு. வர்மக்கலை, அதாவது இந்த வர்மம், மருத்துவ வர்மக்கலை, அதுக்கப்புறம் அக்குப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட முதலே மலைகள்ல தோணுது, இறைவனோட மலைகளை தோணுது. குறிப்பிட்ட அந்த நரம்பு மையம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, வேகஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொமேட்டிக் இருக்கு. இதோட மையம், இது மூளை எப்படி அந்த மாதிரி இது முன்கூட்டியே மருத்துவமா மறைகளை கொடுத்தவங்க, இறைவன் முறையை கொடுக்கும்போது படைச்சவங்க இதை துல்லியமா இதை இப்படி அழுத்தணும், வலது இடதா அழுத்தணும், இடது வலதா அழுத்தணும், இவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், இவ்வளோ நேரம் பிடிச்சிருந்தா அந்த நரம்பு மூலியமா அந்த இடத்துல உறுப்புக்கு இப்படி போய் இந்த நோய் குணமாகும் சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். ஆனா எக்ஸ்பீரியன்ஷியல் உள்ளவங்க கிட்டே ரொம்ப இது எக்ஸ்பீரியன்ஷியல் டாபிக். இது ரிசர்ச்சும் பண்ணணும், இது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டிகிட்ட போகணும். இந்த பயிற்சி, இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு சொல்ல இந்த நோய் குணமாகிறதுக்குலாம் இதை நான் ஊக்குவிக்கிறேன் தான். ஆனா செய்யற நபர் சரியா செய்யலாம், நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரியான சந்தர்ப்பம் இது. நல்ல குருவா, நல்ல பக்தி உள்ளவரா, குருவாவும் பக்தி உள்ளவரா கிட்ட போய் வைத்தியம் எடுத்துக்கிறது, வர்மக்கலையும் நம்பிக்கையும் ரொம்ப இந்த மாதிரி, ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதால அந்த மாதிரி எடுத்துங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த நாடிகளே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில சொல்லிட்டு எனக்கு இதுக்கு நேரடியான குரு யாரும் இல்லை. நானா என்னுடைய வினோதமான என் கற்பனையும் டைரக்டா ஆண்டவனே தான் எனக்கு குரு இருக்கு. இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ நிறைவு செய்கிறேன்.